மயிலாடுதுறையில் இதோ அதோ என்றிருந்த காங்கிரஸ் வேட்பாளர் நியமனம் ஒரு வழியாக இறுதி செய்யப்பட்டு வழக்கறிஞர் சுதா போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வளவு லேட்டானதற்கு என்ன காரணம்? நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கி நாடு முழுவதும் 7 கட்டங்களாக நடைபெறவுள்ளது. இதையடுத்து தேர்தல் பரப்புரை பணிகளில் அரசியல் கட்சிகள் எல்லாம் களமிறங்கி தீயாய் வேலை செய்து கொண்டிருக்கின்றன. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் 39 நாடாளுமன்ற தொகுதிகளும் வேட்பாளர் வருகை கூட்டம் என ஜே என்றிருக்கின்றன. குறிப்பாக தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக, பாஜக கூட்டணிகளும் நாம் தமிழர் கட்சியும் போட்டியிட 4 முனை போட்டி நிலவுகிறது. இதில் எல்லா கட்சிகளும் வேட்பாளர் பட்டியலை போன வாரமே அறிவித்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்க, காங்கிரஸ் இதிலையும் லேட்டா என்பது போல நெல்லை மற்றும் மயிலாடுதுறையை மட்டும் அறிவிக்காமல் இழுத்தடித்து கொண்டிருந்தது. இதில் நெல்லை வேட்பாளர்கள் நேற்று முன்தினம் அறிவிக்கப்பட்ட நிலையில் மயிலாடுதுறை தொகுதி மட்டும் ஆட்டங்காட்டிக் கொண்டிருந்தது. அதற்கு இந்த மயிலை பிடிப்பதற்கு லைனில் ஏராளமான போட்டி இருந்ததே காரணம். ஒரு பக்கம் திருச்சி எம்பி திருநாவுக்கரசர், கிருஷ்ணகிரி எம்பி செல்வகுமார் போன்றோர் கேட்க, அவர்களுடன் காங்கிரஸ் மூத்த தலைவர் மணிசங்கர ஐயர், பிரவீன் சக்கரவர்த்தி, தங்கபாலு உள்ளிட்டோரும் மயிலாடுதுறையை பிடிக்க மல்லு கட்டினர். இவர்கள் எல்லோரும் தனித்தனியாக டெல்லி சென்று மேலிடத்தில் அழுத்தம் கொடுத்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. முக்கியமாக திருநாவுக்கரசரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் ஆதரவாளர்களை வைத்துக்கொண்டு நேரடியாகவே போட்டி போட, தலையை பீய்த்து கொண்ட தலைமை அட போங்கையா என 2 தரப்புக்கும் கல்தா கொடுத்துவிட்டு லிஸ்டிலேயே இல்லாத வழக்கறிஞர் சுதாவுக்கு இடத்தை கொடுத்துள்ளது. தமிழக மகளிர் காங்கிரசின் தலைவர், சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தின் துணைத் தலைவர் என்று பல்வேறு பதவிகளை வகிக்கும் சுதா களமிறங்கியுள்ளது மயிலாடுதுறையிலும் வலுவான 4 முனை போட்டியை உறுதி செய்திருக்கிறது. ஒரு வழியாக இழுத்து கொண்டிருந்த தொகுதி முடிவடைந்து விட்டதாக தலைமை நிம்மதி பெருமூச்சு விட, வாய்ப்பு மறுக்கப்பட்ட பெருந்தலைகளும் கோபப் பெருமூச்சு விட்டு கொண்டிருப்பது தொண்டர்கள் மத்தியில் சத்தமாக கேட்பதாக சொல்கிறது தொகுதி வட்டாரம்.